ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புதினா சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கையளவு புதினா எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 30 கிராம். இதை வந்து நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 700 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட்டும் அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்ந்து கலந்து வச்சுக்கிறேன். இது தனியாக நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த மசாலாலாம் பண்ணுற வரைக்கும் இது ஊறினா போதும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ சில பொருட்கள்லாம் போட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அது கூடவே பட்டை எடுத்திருக்கேன். ஒரு அரை பட்டையை வந்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 கிராம்பு, அப்புறமா ஒரு 10லிருந்து 15 குருமிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ ட்ரையா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுடரா. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் வந்து 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அது நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் 2 தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளியோட ஜூஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இது வணங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த புதினா இலை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் லைட்டா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவை. அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் தண்ணி ஆட் பண்றேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு சிக்கன் கிரேவி சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மேல நான் வந்து கொத்தமல்லி இலை தூவி இதை வந்து சர்வ் பண்ண போறேன். இது நீங்க வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கு, அப்புறமா பிரியாணிக்கு எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.